அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸர் மஸ்ஜிதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் லுஹர் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளியிருக்கிற இந்த குர்ஆன் மாத்திரம்தான் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது. மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனிதர்கள் கையால் எழுதி வைத்து கொண்டு உண்மையையும் பொய்யையும் கலந்து மக்கள் மத்தியிலே பரப்ப விட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் கையால் எழுதிய அந்த புத்தகத்தில் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது. அதன் காரணத்தினால மக்கள் பலவிதமாக பிரிந்து எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை கடந்த வாரங்களில் நம்ம ஆதாரத்தோடு சொல்லியிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன், அதாவது கிபி 611க்கு பிறகு உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. அனைத்து மனிதர்களுக்கும் பொது மறையாகவும் இது இருக்கிறது. இதை யாரெல்லாம், அதாவது இப்போ 15 தலைமுறைகள் போய்விட்டது. இப்போது குர்ஆன் இறங்கி கிட்டத்தட்ட 15 தலைமுறைகள், 1415 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 1415 வருடங்களில் பல பேர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். அந்த மௌத்தாகி இருக்கிற பேர்களில் யாரெல்லாம் குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய காற்றை ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் தருவான், வந்து கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் அல் குர்ஆனை பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு நரகத்துடைய காற்று அந்த ஆலமுல் பர்ஸக்கில் இப்பயும் வந்து கொண்டிருக்கிறது. இனி உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் யாரெல்லாம் இந்த அல் குர்ஆனை பின்பற்றப் போகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்து அதுக்கு பிறகு கபருக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சொர்க்கத்துடைய காற்று வரும். யாரெல்லாம் இதை பின்பற்றவில்லையோ அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், ஆனால் கபருக்கு சென்ற பிறகு நரகத்துடைய காற்று வரும். இது சொந்தமாக நம்ம சொல்லலை. சூரத்துல் காஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். நபியே, நீங்கள் போய் சொல்லுங்கள், உண்மை என்று ஒன்று இருக்குமானால் அது உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஃபமன் ஷா யுமின் ஃபமன் ஷா ஃபல் யக்ஃபுர். யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், யாருக்கு விருப்பம் இல்லையோ நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒரு பொது அறிவிப்பை அல்லாஹ் செய்து விடுகிறான் அந்த ஆயத்தில். உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து பொதுவாகவே அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிடுறான், உனக்கு விருப்பம் இருக்காப்பா, படித்து பாரு, அதை புரிஞ்சுதான் பாரு, நடைமுறைப்படுத்து. உனக்கு விருப்பம் இல்லையா, நீ பாட்டு உன் வேலையை பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் எந்த பாதிப்பும் யாருக்கும் கிடையாது, உனக்கு தான் பாதிப்பு என்று சொல்லிவிட்டு, இன்னா ஆத்ததுனால் லாலிமீன நாரா. அநியாயக்காரர்களுக்கு, அநியாயக்காரர்கள் யார் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளவில்லையோ இவர்களெல்லாம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதான் நாம் ஏற்கனவே சொன்னல, அந்த கருத்துக்கு இதான் ஆதாரம் நம்மளுக்கு. எந்த கருத்துக்கு? கிபி 611க்கு பிறகு உலகம் அழிகின்ற வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த குர்ஆன் தான் வழிகாட்டி நூல். சரி, இந்த கிபி 611க்கு முன்பாக இந்த உலகம் எப்படி இருந்தது என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும், அதாவது ஏற்கனவே இறக்கப்பட்ட அந்த வேதத்துடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த கலாச்சாரம் இருந்தது. அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? அது கூட அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தின் அடிப்படையில் வாழல, மாறாக மனிதர்கள் கற்பனை செய்து உண்மையையும் பொய்யையும் கலந்து வைத்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருந்த காலம் அது.
அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், வயலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதிஹிம் சும்ம யக்கூலூன ஹாதா மின் இந்தில்லா. கேடு உண்டாகட்டும், சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கைகளால் புத்தகத்தை எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். எழுதி வைத்து கொண்டு இது அல்லாஹ்ட்டேருந்து வந்ததுன்னு சொல்லுகிறார்கள். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது யஸ்தரூன பிஹி சமனன் கலீலா, இதை கொண்டு சம்பாதிப்பதற்காக அது மாதிரி செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த சம்பாதித்த பணத்துக்கு கேடு இருக்குது, இவர்கள் எதை கையால் எழுதினாங்களோ கைகளுக்கும் கேடு இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே 611க்கு முன்பாக எந்த நடைமுறை இருந்ததோ அதை பற்றி அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நம்ம ஆய்வு செய்து பார்க்குறோம். 611க்கு பிறகு இன்றைக்கு 2025 இல்லையா, கிட்டத்தட்ட 1415 ஆண்டுகள் ஆகிறது. இதில் வரலாற்றை எழுதி வைத்திருக்கிற வரலாற்றை பார்த்திங்கன்னா வரலாறுகளிலும் பல தில்லுமுள்ளுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். உலக அளவில் எழுதி வைத்திருக்கிறார் தில்லுமுள்ளுகள், நடந்ததை நடக்காததாகவும் நடக்காதை நடந்ததாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ ஆய்வு செய்து பார்க்கும்போது உண்மையான வரலாறு இருக்கிறது, பொய்யான வரலாறும் இருக்கிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டாச்சு, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இதை மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை சொன்ன பிறகு சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்விடமிருந்து பெற்ற இந்த உண்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை மாத்திர மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் நடந்திருக்கு இந்த விஷயம். எப்படி 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 3 தலைமுறை, எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த சட்டத்திட்டங்களை வைத்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. வரலாறு சொல்லுகிறது இதெல்லாம் டீப்பாக படிக்க வேண்டிய சப்ஜெக்டு. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது பெரிய ஒரு சப்ஜெக்டு தான். இது ஷார்ட்டாக உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன், என் ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 தலைமுறை வரைக்கும் ஃபாத்திமியாக்கள், உமையாக்கள், அப்பாசியாக்கள் இப்படிலாம் ஆட்சி பண்ணாங்க. அவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அல்லாஹ் சொன்னான்னா சட்டம் நீ சரியாக ஃபாலோ பண்ணிக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா கரெக்டாக இருக்கணும் என்று சொல்லி அதுவரை எந்த பிரச்சனையும் வரல. 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது குர்ஆன் இறங்கி 6, 7, 8, 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆட்சியாளர்கள் வந்தாங்கல்ல, ஆட்சியாளர்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்மளுக்குள்ளேயே. நம்ம விஷயத்தை தான் பேசுகிறேன் இப்போ. முதல்ல நம்ம விஷயத்திலேயே ஆட்சி என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், தூதருடைய வழிமுறையைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் மாற்றி அமைக்கப்பட்டு ஆட்சியாளர்களால் மார்க்கமே மாற்றி அமைக்கப்பட்டது. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, 1917 வரைக்கும், அதாவது துருக்கியை ஆண்ட அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த அரசர் வரைக்கும் எல்லாமே மிக்சிங் கலாச்சாரம் தான். என்ன மிக்சிங்கு, கொஞ்சம் தொட்டுக்க வேண்டியது அல்லாவை, கொஞ்சம் மறுமை தொட்டுக்க வேண்டியது, உலக காரியங்களை மிக்ஸ் பண்ணி ஆட்சி நடத்த வேண்டியது. அதனால தான் 750 ஆண்டு காலம் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லாததுனால தான் ஆட்சி பறி போயிடுச்சு. நம்ம ஆட்சி தான் இருந்தது 8 தலைமுறை, 7-8 தலைமுறை இருந்தது. இந்த இந்தியாவில் சொல்கிறேன் நான். இந்தியாவுடைய வரலாறு படிக்கும்போது 8 தலைமுறையாக நம்முடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி முறை நடத்தியும் அதில் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்ற விஷயத்தை மக்கள் மத்தியில் பரப்பாமல் மனோ இச்சையை மிக்ஸ் பண்ணி பரப்புனதுனால இன்றைக்கி 5% ரோட்டில் நின்று நம்ம கூப்பாடு போட்டு நிற்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் என்ன காரணம் என்றால் அல் குர்ஆன் தான் அல்லாஹ் சொன்னது, அதுதான் மார்க்கம், அதுதான் சட்டம் என்று சட்டத்தை நிறுவவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான் இது ஏற்று நடக்கத்தக்கன்னு சொல்லல மக்கள்கிட்ட. எல்லாம் மிக்சிங் பண்ணி தங்களுடைய சுய லாபத்துக்காக மார்க்கத்தை அடகு வைத்த காரணத்தினால் இன்று 3.5%க்கு கொடியை தூக்கி கொண்டு நிற்க வேண்டிய அவல நிலை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது நம்மளுக்கு வரலாறு தருகிற படிப்பினை. காரணம் என்னன்னாக்கா, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்கவில்லை, தூதருடைய வழிமுறையை பின்பற்றவில்லை. அதன் காரணத்தினால இந்த இழிவு 2025 வரை தொடர்கிறது. இதற்கு பின்னால் உஷார் உள்ளவர்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். இது நம்பர் 1 நமக்கு உள்ளது. இது அதற்கு பிறகு அந்த பக்கம் என்ன நடந்தது, 611க்கு பின்னாடி என்ன நடந்ததுனாக்கா, ஏற்கனவே அல்லாஹ் எந்தெந்த ஏரியாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினானோ அந்த தூதர்களை அந்தந்த ஏரியாக்களுக்கு அனுப்பி அந்த ஏரியாவில் மட்டும் இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அந்த ஏரியாவுக்கு தான் தாவா பண்ணணும்.
இவங்க என்ன பண்ணாங்க, நபிமார்கள் சென்ற பிறகு உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணாங்க. பிரயாணம் பண்ணி அந்த யூதர்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே அவர்கள் பரப்பினார்கள். அதுவும் இருந்தது ஒரு பக்கம். அவங்க பக்கா மோசடியாளர்கள். அவங்க யார்? யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு மோசடியாளர்கள். குரான் வசனத்தையே மாற்றி அமைத்தவர்கள், வேதத்துடைய விஷயங்களை கையை வைத்தவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்யலாம். இந்த விஷயத்தெல்லாம் இப்படிலாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னு சொன்னாக்கா, நாம் குரானை படிக்கும்போது இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு புரியுது. குரானை படித்து விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்தே ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம். ஹிஸ்ட்ரி எடுத்து தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிஸ்ட்ரி எது ஆய்வாளர்களுடைய புத்தகத்தை தான் படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அல் குரானை படிக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஸ்ட்ரியை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். உனக்கு இறக்கப்பட்டதுக்கு முன்னுள்ள ஹிஸ்ட்ரி என்ன, உனக்கு பின்னால் வரப்போகிற மனிதர்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இவங்க எப்படி வாழ்வாங்க, யூத கிறிஸ்தவர்கள் என்னென்ன செய்வாங்க, இவங்க தீங்கிலேருந்து எப்படி நீ பாதுகாப்பாக இருக்கணும் போன்ற ஹிஸ்ட்ரிகளை, வரலாறுகளை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த விஷயத்தை நான் முதலாவதாக எடுக்க போகிறேன் இந்த பாடத்தில். இது உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சொல்லிடுறேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்ட்ரி சொன்னாலும் அல்ல, அந்த ஹிஸ்ட்ரி குரானுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எந்த நூலகத்துக்கு போய் படிக்க வேண்டியதில்லை. அந்த ஹிஸ்ட்ரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஹிஸ்ட்ரியை படித்தாலே கரெக்டான ஹிஸ்ட்ரி அதுதான். அதில் தான் நம்ம முதல்ல பாடம் நடத்தும் போது சொன்னோம், அல்லாஹுக்கு சுமத்தலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களில் 3 பிரிவாக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். என்ன பிரிவு? ஒன்று, இந்த உலகத்திற்கு இந்த உயிர், அதாவது மனிதனும் ஜின்னும் வருவதற்கு முன்பாக அங்கே நடந்த சம்பவம், ஒரு சம்பவம். அதுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. 172, 173, 174 3 வசனங்கள் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லப்பட்டதாங்க? இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைப்பதற்கு முன்பாக எல்லாருமே அல்லாஹ்கிட்ட இருந்தார்கள். அங்கே அந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி ஒரு சத்தியம் வாங்கினான். என்ன சத்தியம்? நான் தான் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் என்று எல்லாத்தையும் கேட்டு ஆமாம் என்று ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டு பிறகு பூமிக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் அனுப்பியதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்டு. அதோடு நம்ம பாடம் நிற்கிது, அந்த ஸ்டாண்டில் நிற்கிது. அது ஏன் நிற்க வச்சோம்னு சொன்னாக்கா, அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட பொழுது அந்த இறக்கப்படுவதற்கு முன்பாகவே ரசூலை ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னதாக அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த சப்ஜெக்ட் ஹோல்டிங்கில் இருக்குது. அப்படி அது இன்ஷா அல்லாஹ் தொடரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் என்று சொன்னால், 40 வயது வரைக்கும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் அல்லாஹ் வைத்திருந்தான். எதுவுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது, பழைய காலத்து வரலாறுகள் தெரியாது, வேதங்கள்னால் என்னன்னு தெரியாது, நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியாது, இன்னும் குறிப்பாக அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது. அந்த அளவிற்கு 40 வயது வரை அல்லாஹ் ஒன்றுமே தெரியாமல் ஆக்கி வைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்னென்ன இந்த உலகத்தில் இருந்தது என்ற அந்த வரலாற்றை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுமையாக சொல்லியது தான் இந்த குரான். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்கிறது. இந்த குரானில் மொத்த சப்ஜெக்ட் என்ன தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது, அல்லாஹ் கிட்ட பூமியில் என்ன நடந்தது, இதுக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது என்று 3 சப்ஜெக்டாக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். ஒன்று என்னது? அல்லாஹ்ட்ட நடந்த சம்பவம், உலகத்தில் நடைபெறுகிற சம்பவம், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எங்கே போகிறோம் என்ற சம்பவம், அங்கே என்ன நடக்கப் போகிறது என்ற சம்பவம். இது முழுமையாக ஆக்கி ரசூலுல்லாவை ஸ்ட்ராங்கு படுத்தியதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதுக்காகத்தான் ரசூலை முதல்ல ஸ்ட்ராங்கு பண்ண விஷயங்களை முந்த நாள் உள்ள அந்த பாடத்தில் கடைசியாக பார்த்தோம். இன்றைக்கி பார்க்குற சப்ஜெக்ட் என்னது? 164. இதையே நம்பர் நாம் சொல்கிறோன்னு சொன்னாக்கா, நம்ம சொல்கிற எந்த விஷயமே கற்பனையாகவோ அல்லது யாரோ சொன்னாங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. எப்பயுமே இந்த நம்பரை பொதுமக்கள் போய் படித்து பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் நம்பர் சொல்கிறோம். நம்ம குர்ஆனில் இந்த நம்பரில் இருக்குது அப்படி சொல்கிறது காரணம் என்னது? ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த குர்ஆனை என்றை கையில் எடுக்கிறார்களோ அன்றைக்குத்தான் அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. ஏன் இதை திருப்பி நான் சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது? மிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த மார்க்கம் பியோர் கிடையாது. நம்ம தமிழகத்தில் கூட பியோர் மார்க்கம் எப்போ வந்துச்சு நம்மள்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம தமிழகத்தில் கூட அங்கெல்லாம் அப்புறம் பேசுவோம். தமிழகத்தில் கூட அல் குர்ஆனை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும், ரசூலுடைய வழிமுறையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 40 வருஷம் கூட ஆகலை இன்றைக்கு. அவ்வளோதான். அதற்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த உலமாக்கள், அறிஞர்கள் கூட குர்ஆனை சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இதுதான் மார்க்கம் என்று பியூராக சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இஸ்லாம் தமிழகத்தில் இன்றைக்கு 40 வருஷமாக தான் கொஞ்சம் பெர்சன்டேஜ் பியூராக இருக்கிறோம். நம்ம
ஒரு சதவீதம் கூட சொல்ல முடியாது. இன்றைக்கி முஸ்லீம்களுடைய மொத்த மக்கள் தொகையில் இன்றைக்கு தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட 2 கோடி பேர் நம்ம இருக்கிறோம். அந்த 2 கோடி பேரில் எவ்வளவு பேர் குர்ஆனை மாத்திரம்தான் நான் பின்பற்றுவேன், ரசூலை மாத்திரம்தான் பின்பற்றுவேன், எத்தனை பேர்? அந்த பிரச்சாரம் எங்கே நடந்தது? எங்கேயாவது வரலாறு சொல்ல முடியுமா? எங்கேயாவது வரலாறு சொல்ல? ஏன்னா இஸ்லாம் இந்தியாவுக்கு 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நம்மக்கிட்ட கிடைச்ச பியூர் மார்க்கம் வெறும் 40 வருஷம் தான் ஆகுது. அதை கூட சில அறிஞர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்து அந்த பிரச்சாரத்தை அல்லாஹ் முன்னெடுத்து அதன் மூலமாக நிறைய பேர்கள் வழிகாட்டிலேருந்து திரும்பி நம்மளாம் வந்திருக்கிறோம். நம்மளும் அங்கே தானே இருந்தோம். 40 வருஷத்துக்கு அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு தானே இருந்தோம். நமக்கு தெரியுமா? அது அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நம்மளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அல்லாஹ் அவர்களை ஏற்பாடு செய்ய வைத்து மக்கள் மத்தியிலே சொல்ல வைத்தான். குர்ஆன் தான் மார்க்கம், ரசூலுடைய வழிமுறை தான் மார்க்கம். இது தவிர இந்த 2ஐ தவிர வேறொன்றை மார்க்கமாக கொண்டு இருக்கிறார்கள் பல பேர்கள். கிட்டத்தட்ட 9 தலைமுறையாக அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுத்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு குறைஞ்ச பேர் தான் நம்ம இருக்கிறோம். இது குர்ஆன் தான் மார்க்கன்று. இந்த ஒளி தான் இன்னும் அல்லாஹ் கொண்டு போயிட்டே இருப்பான். இப்போ இதெல்லாம் அழிச்சிக்கிட்டே போயிடுவான் அல்லாஹ். எப்படி பழைய மதங்களை எல்லாம் அழித்தானோ, எப்படி பழைய கருத்துக்களை எல்லாம் அழித்து விட்டானோ, பார்க்கறதுக்கு தான் கோபம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே ஆய்வு செஞ்சு பார்த்துடலாம். இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ் இல்லாத மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கூட்டம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது? எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாத அவர்களுடைய கூட்டம் எவ்வளோ இருந்தது? எங்கே பார்த்தாலும் அவர்கள் தான் கோபம் என்றார்கள். எதையெல்லாம் வழிகேடு என்று அவர்கள் பரப்பினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்ம 1% இருந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நம்ம சந்ததிகள் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். நம்மகிட்ட தீர்க்கமான அறிவு இன்னும் இந்த குர்ஆனை படிக்கும்போது வரும், ரசூலுடைய வழிமுறை படிக்கும்போது நம்மள்கிட்ட வரும்போது நம்ம கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு போயிட்டே இருப்போம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை என்னது? நமக்கு இந்த அறிவு நமக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சிது. அதை சில அறிஞர்களை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கியிருக்கிறான். அது சரியாக இருக்கிறது என்று நாம் திருப்பி அந்த குர்ஆனில் உள்ளே போய் இன்னும் ஆய்வு செய்து படிக்கும்போது நாமும் நம்முடைய சந்ததிகளும் அந்த லைனில் வருவாங்க. இந்த இதை தான் அல்லாஹ் கொண்டு போவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிறிய கூட்டம் பார்த்தா இப்போ தான் இந்த 2025 தான் சிறிய கூட்டம். இந்த கூட்டத்துடைய 100ஐத்தான் அல்லாஹ் உலகம் முழுவதும் கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு மொழிக்கும், எல்லா மொழிக்கும் இப்படி இருக்கிறாங்க. எப்படி தமிழகத்தில் இந்த ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதே புரட்சி ஒவ்வொரு மொழியிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். அந்த கூட்டத்துடைய அந்த சந்ததிகளை அல்லாஹ் கொண்டு போயிட்டே இருப்பான். எக்ஸ்ட்ரா கொண்டு போய் உலகம் அழிகின்றவரை சரியாக குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய கூட்டத்தை இறுதியாக வைத்துத்தான் இந்த உலகத்தை அழிப்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். 61வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ இந்த காஃபிர் எவ்வளோ தான் இவங்க முயன்றாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணான கொள்கையில் மக்களத்தில் பரப்பினாலும் சரி, பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு எப்படி தான் இவங்க ஆடினாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் தரமட்டமாக்கிடுவான். ஒரு சிறிய கூட்டத்தை கொண்டு வேலை வாங்கி கொண்டு அல்லாஹ் கியாமத்து வரை இந்த 100ஐ கொண்டு போய்கொண்டே இருப்பான். அந்த கூட்டம் தான் கடைசியில் முழுமையாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருக்கிறோம். கவலைப்பட வேண்டியது நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால் கொஞ்சமாக இருக்கிறோம். நம்ம 10 பேர் தானே இருக்கிறோம். இந்த அல் குர்ஆனை ஹதீஸை பின்பற்ற கூட்டம் கொஞ்சம் தானே இருக்குது. இதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்ட்ட அல்ஹம்துலில்லாஹ் சிறிய கூட்டத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்க்க போகிறான் இன்ஷா அல்லாஹ். அது நான் கற்பனையாக சொல்லலை. ஏற்கனவே உள்ள அந்த வரலாற்றை படிக்கும்போது தெரிகிறது, பல மதங்கள் இன்றைக்கு அழிந்து விட்டது, பல கொள்கைகள் அழிந்து விட்டது, ஆட்சி அதிகாரங்களே எல்லாம் அழிந்திருக்கலாம். துருக்கி மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் பெற்றவர்கள் யாருமே இல்லை 1917 வரைக்கும். ஆனால் மோசமான ஒரு ஆட்சியாக நடத்தினாங்க. மொத்த டெமாலிஷ் பண்ண அல்லாஹ். அதே மாதிரி இந்தியாவில் ஆட்சி செய்தவர்கள் அப்படித்தான் மொத்தமாக டெமாலிஷ் பண்ணான். ஏன் காரணம் என்ன? கொடுத்து பார்த்தான் அல்லாஹ். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையும் தூதருடைய வழிமுறை பின்பற்றாத கதை அழித்திருக்கிறான் இன்றைக்கு. இது வரலாறு சொல்லுது. அந்த லிஸ்ட்டில் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஏன் நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இந்த லிஸ்ட்டு சொல்கிறோம்னு சொன்னாக்கா, நம்மக்கிட்ட இன்றைக்கி 2025 அல்லாஹ் என்ன சொன்னான் என்று எல்லா மனிதர்களும் புரிந்து கொண்டிருக்கிற அளவிற்கு ஈஸியாக அல்லாஹ் நம்ம கையில் அல்லாஹ் அருகில் வைத்து கொடுத்துருக்குறோம். அதை பொக்கிஷமாக இருக்கிற நம்ம குறைஞ்சபட்சம் கொஞ்சம் செலவு பண்ணி இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இதை எல்லாரும் செய்ய வேண்டும். நம்ம தெரிந்தவர்கள் இந்த குர்ஆனை ஹதீஸை மாற்றத்தை பின்பற்றணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலையை என்னண்டாக்கா வெறும் பயானோ அல்லது வெறும் நிகழ்ச்சிகளோ எந்த சமுதாயத்திலும் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. அந்த மனிதர்களே அது விஷயத்தை படிக்க வைக்க வேண்டும். அதற்காக முழு முயற்சி நாம் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த முயற்சி செய்யும் பொழுது தான் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இல்லை யாரோ சொன்னான்னு கேட்டுலாம் போயிடுவோம். நம்மளாக படிக்கும்போது தான் நமக்கு நல்லா புரியும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை முதல்ல ஸ்ட்ராங்கு பண்ணுகிறான். அதை தான் இந்த 464 அல்லாஹ் சொல்கிறான், வ ருசுலன் கது கசஸ்னாகும் அலைக்க மின் கபுல்.
பல பேர்களுடைய வரலாறு அவனுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் பல பேருடைய வரலாறு சொல்லவே இல்லைங்கிற அல்லாஹ். குரானில் இருக்குது வசனம் 464 என்னது, நான் சொன்னது குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு எத்தனை? வெறும் 25 தான். குரானில் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா நபிமார்களுடைய வரலாறு 25 பேர் தான் இருக்கும். ஆனால் அது அல்லாத நிறைய பேர்களை அல்லாஹ் உலகம் முழுவதும் அனுப்பியதாக சொல்லிவிட்டு அந்த வரலாறு உனக்கே சொல்லிக் கொடுக்கல. இன்னும் நான் அனுப்பியிருக்கிறேன், அது உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த 25 பேருடைய வரலாறே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ருசுலன் லம் நக்சுஸ்ஹும், சில பேர்களுடைய வரலாறை நான் சொல்லவே கிடையாது. அலைக்க கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசாவோடு அல்லாஹ் பேசினான் என்பது கூட உனக்கு தெரியாதுப்பா, நான் தான் சொல்ல போகிறேன் உனக்கு. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி வைக்கிறான் லேசா, நான் தான் உனக்கு இனிமேல் தான் சொல்ல போகிறேன். பல நபிமார்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், அவங்களெல்லாம் சொன்ன செய்தி என்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற செய்தி தான். அதனால் சில பேர் வரலாறு உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சில பேர் வரலாறு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆயத்தில் அல்லாஹ் தயார்படுத்துகிறான். இன்னும் பல விஷயங்களை அல்லாஹ் தயார்படுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வருகின்ற நாட்களில் பார்ப்போம். நமக்கு சப்ஜெக்டே இதுதான். 611க்கு பிறகு யாரெல்லாம் குரானை பின்பற்றவில்லையோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் நாசமாக்கி இருக்கிற வரலாறு இன்றும் நடைபெற்று இருக்கிறது. இனிமேலும் அதைத்தான் அல்லாஹ் செய்வான். யார் இந்த குரானை பின்பற்றுகிறார்களோ, ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்களோ, அந்த நூரைத்தான் அல்லாஹ் உலகம் முழுவதும் பரிபூர்ணமாக ஆக்க இருக்கிறான். அந்த நூறில் நாம் இருக்கிறது என்பது பெரிய விஷயம். இன்றைக்கு உண்மையிலே சொல்கிறேன், அந்த நூறில் தான் நாம் இருக்கிறோம் என்பது தான் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை. அந்த அருட்கொடையில் கொஞ்சம் சோதனைகள் இந்த உலகத்தில் ஏற்படலாம், சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். எந்த விஷயங்கள்? அவர்கிட்ட சேர்ந்து நல்லா இருந்திருக்குமே, அங்கே போனால் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கலாமே, இங்கே போனால் அது நல்லா இருந்திருக்குமே நினைப்பாங்க சில பேர். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இங்கே மேட்ரு உண்மையான கொள்கையை நம் உள்ளத்தில் அடித்தது அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக வேண்டுமானால் நீங்கள் எல்லாருமே குரான் எடுக்கணும், எல்லாருமே குரான் எடுத்தே ஆக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இதன் பக்கம்தான் நம்ம மற்ற மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிய வேண்டும். இந்த நூரை அல்லாஹ் முழுமையாக ஆக்க இருக்கிறான். அந்த நூறுக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த நூரை இன்னும் அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கு அந்த நூறுக்குள்ளே தான் செல்ல வேண்டும். இந்த குரானுக்கு பேரே அந்நூர் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்கள் இன்னும் டீப்பாக பார்க்க இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அருள்பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.